ஃபயர்ஃபாக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ண ஒரு கேம் என்னென்னா மைன்கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சர்வர் தான் ப்ளே பண்ண போகிறோம். இப்போ நம்ம சவுண்டை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ நம்ம ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம். வந்தாச்சு. இப்போ எடுத்தோடனே நம்மளுக்கு ஆடு கிடச்சா நல்லாயிருக்குன்னு சொன்னேன். ஆடு கிடச்சிச்சு. இப்போ இந்த ஆடை நம்ம கொல்ல வேண்டியதான். வாங்கி ஒரு போட போகிறேன். என்னடா ஆக்கியா தகராறு இருப்பாரு. சாக மாட்டேங்குது. என்னதான் அடிச்சா சாகு அடைச்சி என்ன காய்ச்சுது. சிங்கா நேரம் பார்த்து காலை வருது. ஓடாத நில்லு. செத்துருச்சு. நல்ல கறியை சாப்பிட்லாமா? இதற்கு வாங்கி வச்சேன். எடுத்துக்கலாம். கோழிக்கறிலாம் விற்கணும். அதுக்காக கோழி வேணும். அதெல்லாம் இப்போ தேவையில்லை. நம்ம கோழிக்கறிலாம் அதனால் நம்ம மேலே ஏறி போய்ட்டு வேறு எதாவது ஆடு கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆடு கிடைக்குன்னு பார்த்தா குதிரை தான் கிடச்சிருக்கு. இன்னும் 2 ஆடு கிடச்சா போதுங்க. நம்மளுக்கு பெட்டு கூட தயாரிச்சிடலாம். அதுதான் ஆடு கிடைக்குமா? ஆடு அந்த பக்கம் இங்கே தான் கிடைக்கலாம். போய் தேடி பார்ப்போம். கொஞ்சம் வேகமாக போகலாம். இங்கே ஏறி ஏறி வேகமாக போண்டு தான். பனி இருக்குது. பனிக்கறி நம்மளுக்கு இது யூஸ் ஆகும். நம்மளை கவுத்துட்டு அது கைட்டு விட்டு போயிடுச்சு. ஏறி வரண்டா. நான் பழம் கட்டிடுவேன். இல்லை ஆஹா 2 மணியை காட்டி கொடுத்தது காசு. நமக்கு சாப்பாடு பெரிய சாப்பாடு தான். ஐயோ என் கோத்தை கிளறாத. மரியாதை நின்று முடிஞ்சு. ஆஹா இன்னும் 2 பண்ணி இருக்குது. ஒரு பண்ணி அடிச்சாச்சு. அப்போ நமக்கு 3 கறின்னு நினைக்கிறேன். ஒரு பண்ணியில் 2 கறி கிடைக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். பார்க்கலாம். இந்த பண்ணியில் 2 கறி கிடைக்கும். பன்னிக்கறி சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு. அம்மா செத்து அடிச்சு அடியில் மூணு பேந்தோம். மசாலா நின்று மரியாதை நின்று. நின்று கோத்த கலராத. இந்த வாங்கி விஷால் என்னடா இது இப்படி பண்ணுது. இந்த வாங்கி டிஷா புரிஞ்சு போச்சு கைஸ். இனிமேல் நம்ம 2 அடி வாங்கி குச்சி தான் அடிக்கணும் நம்மளுக்கு. அப்பா தான் இந்த பண்ணிக்கு அடி விழுது. பலமும் விழுது. தானே பிடிச்சோம்ல. இந்த வாங்கி ஓடாதங்களே. நாங்களும் நீ ஒன்றா நாங்களும் ஓடுவோமே. அடிக்க முடியலையே. செத்துருச்சு. இந்த பச்சை கலர் நம்ம பிடிச்சிப்போம். பன்னிக்கறி நம்மள்கிட்ட நிறையா இருக்குது. இந்த ஒரு பண்ணி விட்டு அடிச்சுட்டு போயிடலாம். தண்ணி இருக்கு. ஐயோ நான் வாங்கிக்க. கோத்தை கிளறாத. அந்த பயம் இருக்கட்டும். அப்படியே தான் நிற்கணும். எங்கேயாச்சும் போக பார்த்து பிட்டு போச்சு. சரி சொன்னல 2 கறி கிடைக்கணும். ஆஹா ஒரு ஆடு கிடச்சிருக்குது. நம்ம இதே போதுமே. நில்லை. ஓடாத நில்லை. நம்ம வேறு கத்தி செய்யணும். அதனால் டைம் இல்லை. ஒரு மட்டும் ஆடு அடித்தா இன்னொரு ஆடு கிடச்சா அதையும் அடிச்சுட்டு மற்ற ஒரு பெட்டு செஞ்சிடலாம். இன்னொரு ஆடு கிடச்சிச்சு. ஒரே ஒரு ஆடு கிடச்சா ஓகே தான். பெட்டு செஞ்சிடலாம். சிம்பிள் தான். ஆனால் இன்னொரு ஆடு கிடைக்கலையே. கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே. வரைக்கும் இங்கே நடந்து போய்ட்ருப்போம். நம்மளுக்கு வேறு டைம் இல்லை. கறி வேறு இல்லை. கறி கொஞ்சம் இருக்கும்.
அதுக்குள்ளே காலியாச்சா? சரி என்னடா கை வைக்கிறீங்க போங்கடா. ஆஹா பனிக்கறி. நிறையா பனிக்கறி வேணும் நமக்கு. நமக்கு நிறையா பனிக்கறி வேணுங்கிறதுனால இந்த பனியெல்லாம் அடித்து காலி பண்ணிடலாம். நம்மதான் பனிக்கறிதான்டா. இந்த குட்டி பனியெல்லாம் ஓங்கி அடித்தா என்னத்துக்கு ஆகாது. ஓங்கி ஒரு அடி சுத்துச்சு. இந்த குட்டி பனி ஓங்கி ஒரு அடி. என்ன குட்டி பண்ணி அடி வாங்க முடியுது? ஏன் ஆரம்பிச்சிட்டா என் வேலையை? இப்போ பாரு ஓய் ஒரு அடி அடிக்கிறான். ஓடாமல் நிற்க ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குதே. முடிச்சு ஒரு அடி ஆச்சாச்சு. இன்னும் ஒரு அடி தான் செத்துருன்னு நினைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. சவலை. ஆமாம் இதெல்லாம் ஓங்கி அடிச்சா சரி கிடையாது. ஓங்கி ஒரு அடி ஆடுறான். ஒரு அடி அடி குட்டி பண்ணிக்கிட்ட கறி தான் நான் அவ்வளோ தரம் கேள்விப்பட்டேன். இப்போ கறி இருக்குமா என்னன்னு தெரில. சொன்ன மாதிரியே கறியே இல்லை கைஸ். போச்சு வேஸ்ட். பாம்பு எடுத்துக்கோன்னா நம்ம ஒரு கிடைக்குமா அதை வச்சு குதிரையை ஃப்ரெண்டாக வைக்கலாமா? அது இருக்கான்னு தெரில. சரி ஐயோ ஆமாம் இல்லை. மடே முடியாது நின்று. என் கோவம் வர அடிச்சிருவேன். ஓடாத பார்த்தீங்கன்னா இருக்கிறேன். அப்புறம் சும்மா இதை நான் ஆசிக்கிறேன். போய் கத்தி எடுத்துடலாம். இப்படி சொன்னால் புரியாது. ஐயோ இருக்க மரம். வேகமாக ஓடி போய்ட்டு ஒரு கத்தி எடுத்து அடி நடிச்சு அந்த மாட்டை கொன்னுடலாம். ஓகே போகலாம். ரைட். நம்மளுக்கு எடுத்தோடனே மரம் தான் தேவை. நேராக ஆடை தேர்றதுக்கு போய்ட்டு அந்த ஒரு ஆடு போன மாதிரி இருந்துச்சு. ஓ மை காட். அது ஒரு ஆடு கிடச்சிச்சு. தேவையில்லாமல் அதே வந்து மாட்டிடுச்சு. கிடச்சிச்சு. கிடச்சிச்சு 3 கிடச்சிச்சு. இது மரத்தையும் உடச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வேகமாக தான் கஷ்ட படிக்குது. நடுவுள்ள மீறி புது மீறப்பெல்லாம் கொஞ்சம் வேகமாக தான் உடைக்குது. மேலே உள்ள மரத்தை உடச்சிடும். கடுப்பாச்சு. இப்போ கீழே உள்ள மரத்தை உடச்சிடலாம். 5 மரம் தேவைப்படுது நமக்கு. இதை உடச்சி இதை எடுத்துக்கலாம். குச்சி நிறைய தேவைப்படும். பிக்காக்ஸ் நிறைய தேவைப்படும். இதெல்லாம் நிறையா தேவைப்படும். அதனால் நம்ம வந்து இப்போ மரத்தை இன்னும் கொஞ்சம் உடச்சிக்கலாம். 5 மரம் கரெக்டாக இருக்குது வீட்டுக்கு. 6 7 எடுத்துப்போம். அப்போ தான் கொஞ்சம் மரம் காலியாக இருக்குது. நம்ம இந்த மரம் யூஸ் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம். ஓகே இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஆஹா மொத்தம் 8 மரம் தான் இருக்குது. நமக்கு தேவை 10 மரமாச்சே. இன்னும் 2 மரம் கிடச்சா பரவாயில்ல. ஆடே கிடைக்கலன்னு தேடி இருந்தால் இத்தனை ஆடு இருக்குது. ஓகே இப்போ நம்ம உள்ளே போய்ட்டு செஞ்சிடலாம். நிறையா இருக்கு. நமக்கு 24 தேவைப்படும். 24 அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம்னு வச்சா 32 நிறையா வந்துச்சு. அடுத்து 24 இருக்கு. ஸ்டிக் எடுத்துக்கலாம். 48 8 இன்னும் நிறையா ஸ்டிக் தேவைப்படுது. இன்னும் நிறையா ஸ்டிக் தேவைப்படுது. வந்துடு. வந்துச்சு. நிறையா ஸ்டிக் தேவைப்படுது நமக்கு. வந்துடு. ஐயோ அந்த மரமே காலி ஆயிடுச்சு. பரவாயில்ல. நம்ம தேடி அந்த ஸ்டிக்குக்காக தான்
இப்போ நம்ம கிராஃப்டிங் டேபிளில் போட்டு ஸ்டிக் எடுத்துக்கலாம். சீக்கிரமாக பெட்டு செஞ்சாகணும். ஓஹோ, பெட்டு செய்யறதுக்கு நம்மள்ட்ட எதுவுமே இல்லையே. பெட்டு செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்காக நம்ம ஒரு இது மரத்தோட கட்டை இருந்தால் போதும், நம்ம பெட்டு செஞ்சிடலாம். இது செஞ்சுக்கலாம். தூங்கிடலாம். ஓகே, தூங்கியாச்சு. எந்திரி இடிஞ்சு விட்டது. நம்மள அடிக்கிறான், தெரியும் அவனுக்கு. ஒரு 2 பேரும் ஒன்றா இருக்கானுங்களே. முடிச்சிருவானுடா நம்ம கதையை. முடிச்சிருவானுங்களே. கிராஃப்டிங் டேபிள் நம்ம அப்புறம் செஞ்சுக்கலாம். நமக்கு தேவை ஒரு பெட்டு, கறி சாப்பிட்டுக்கலாம். ஓகே, நம்ம பெட்டு செஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து மேலே போகிற நேரம் வந்துச்சு. சொல்லுங்க, இது ஓச்சல். சாப்பிட்றலாம். அதை ஏறுக்கணும். ஏறணுமாப்பா, என்னப்பா போங்கப்பா. ஏறிச்சு. கையில் கறி இருக்கிறது நல்லதான். கத்தி கூட செஞ்சுக்கலாம். நிறையா இருக்குது. இந்த சோம்பி பையிட்ட மாட்டுனாலே தச்ச தாங்க முடியல. சீக்கிரம் இரும்பு கத்தி செஞ்சாகணும். அப்போ தான் இவங்க ஆட்டெல்லாம் ஆட்டம். இந்த பூ தேவைப்படும். ஷாப்பு கலர் பெட்டுக்கு செய்யலாம். ரூபாய் ஓகேவா? நிறையா பூ வேணும். நிறையா கிடச்சிருக்கு.